ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? வீராவை பார்க்க சண்முகம் வர்றாங்க. வந்து ஒரு கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்ப போகிறாங்க. கிளம்ப போகிறப்ப வீராகிட்ட சொல்கிறாங்க, பொண்ணுங்க வெளியே வேலைக்கு வந்தாலே பொண்ணுங்க தானே அப்படின்னு குறைச்சலாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்போ எப்படியும் தன்மானத்தை விட்டுறாத, உன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சண்முகம் சரிங்க நான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சண்முகத்தை அனுப்பி விட்டுட்டு வீரா வந்து ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து வீராக்கிட்ட டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, நான் படித்து பாஸ் ஆகி வந்திருக்கேன், உங்களுக்கு வேலை செய்ய வரல, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன், உங்களுக்கு டீ வேணும்னா நீங்களே போய் வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீரா. அடுத்ததாக பாக்கியமும் சிவபாலனும் இசக்கியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவதாக சொல்லிட்டு சண்முகம் வீட்டுக்கு வர்றாங்க. பாக்கியம் சொன்னதும் இசக்கியும் தனது துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா. முத்துப்பாண்டியும் பரணியும் இருந்தால் அவங்க இவளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு பரணி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அவளை பார்த்துக்க முடியலைன்னு நீ குத்தி கட்டிகிட்டு இருக்கிறியா எங்களை அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்லலை, ஆனால் இசக்கியை வீட்டில் இருந்து பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல, நீங்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிறேன்ல, நான் கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறேன்னு வந்து பாக்கியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வைகுண்டம் சொல்கிறாங்க, சண்முகம் வந்துடட்டும், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சண்முகம் வர்றாங்க. பெட்டியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, என்னங்க அத்தை, ஒரேடியா இசைக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் இங்கே இருந்தலான்ட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க சண்முகம். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.